வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. சிறுபான்மையினருக்கு அரசமைப்பு வழங்கியுள்ள உரிமைகளை பாதுகாப்பதில் திமுக உறுதியாக இருக்கும் என எக்ஸ் பக்கத்தில் பதிவு. வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் கடையடைப்பு போராட்டம். ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாடகை வாகனங்களும் இயங்கவில்லை. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திடீர் டெல்லி பயணம். 3 நாள் பயணத்தில் தனக்கு எதிரான உச்சநீதிமன்ற உத்தரவுகள் குறித்து பிரதமர், உள்துறை அமைச்சர், அட்டர்னி ஜெனரலிடம் ஆலோசிக்க உள்ளதாக தகவல். அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டாம் என அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். பொதுவெளியில் பேசும்போது கவனமுடன் இருக்கவும் அறிவுரை. நேற்று திறக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்கு தரிசனம் செய்ய வராத ஆதிக்க சாதியினர். கோயில் நேரம் முடிந்ததை அடுத்து நடை சாத்தப்பட்டது. நிகழ்நிதியாண்டில் புதிதாக 20,000 பேரை வேலைக்கு சேர்க்க இன்போசிஸ் நிறுவனம் முடிவு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கும் ஊதிய உயர்வும் அளித்தது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 9,000-ஐ நெருங்கியது. சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 71,560 ரூபாய்க்கு விற்பனை. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சலுக்கு வந்த மிரட்டல் தொடர்பாக நடத்திய விசாரணையில் புரளி என உறுதியானது. விழுப்புரத்தில் இறந்துவிட்டதாக நினைத்தவர் உயிருடன் வந்ததால் உறவினர்கள் அதிர்ச்சி. வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள் என மருத்துவமனையில் கூறியதை தவறாக புரிந்து கொண்டதால் நேர்ந்த விபரீதம். சூரிய குடும்பத்திற்கு வெளியே K2-18b என்ற கிரகத்தில் உயிரினங்கள் இருக்கலாம். உறுதியான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக இங்கிலாந்து ஆய்வாளர்கள் தகவல். வோடபோன் ஐடியா செல்போன் சேவை நேற்று நள்ளிரவு பாதிப்பு. சிக்னல் கிடைக்காமல் அவதிப்பட்ட ஏராளமான வாடிக்கையாளர்கள். உத்தரப்பிரதேசத்தில் மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளையுடன் காணாமல் போன பெண் போலீசில் சரண். மகளுக்கான மாப்பிள்ளையையே திருமணம் செய்து கொள்வேன் என பிடிவாதம். வக்ஃப் சட்ட திருத்தத்தை அமல்படுத்த மாட்டோம் என மாநில அரசுகள் கூறுவது சட்டவிரோதம். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கருத்து. சொந்த மைதானத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்யுமா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. பலம் வாய்ந்த பஞ்சாப் அணியுடன் இன்று பல பரீட்சை. நடிகர் ஸ்ரீக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தகவல். தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் எனவும் கோரிக்கை. இனி சுங்கச்சாவடிகளில் நின்று வாகன நெரிசலில் சிக்கி ஃபாஸ்டாக் மூலம் பணம் செலுத்த தேவையில்லை. புதிதாக அமலுக்கு வரும் தொழில்நுட்பம் என்ன, அது எப்போது அமலுக்கு வருகிறது என்பது குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. வாகன ஓட்டிகளுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கிறது. இனி டோல்கேட் கிடையாது, ஃபாஸ்டாக் வேண்டாம், GNSS மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அது இன்னும் 15 நாட்கள்ல மே 1 முதல் சோதனை முறையில் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தொடர்பான விரிவான விவரங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். இப்படி கொண்டு வரப்படக்கூடிய இந்த முறையில என்னென்னலாம் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, மே 1ஆம் தேதி முதல் இந்த GNSS டெக்னாலஜி அப்படிங்கிறது நடைமுறைக்கு வர இருக்கிறது. அடுத்ததாக 15 நாட்கள்ல நாடு முழுவதும் இந்த GNSS டெக்னாலஜி அமல்படுத்தப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சுங்கச்சாவடியில இந்த முறை அமலானால் சுங்கச்சாவடியில இனி கியூல நிற்க வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக இனிமே தடுப்புகள் கிடையாது. ஒரு வாகனம் நிக்கணும் அப்படின்னா QR கோடை ஸ்கேன் பண்றதுக்காக ஒரு பேரிகார்ட் போட்டு தடுத்து நிறுத்தி QR கோடை ஸ்கேன் பண்ணி அதற்கு பிறகாகத்தான் வாகனங்கள் அனுப்பப்படும். இனி அப்படி கிடையாது. செயற்கைக்கோள் அடிப்படையில் இனிமே நம்ம ஃபாஸ்டாக் இல்லாமல் இந்த GNSS மூலமாக பயணிக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக முதல் 20 கிலோமீட்டர் தூர பயணம் இதுல இலவசமாக இருக்கும் அப்படின்னும் முதற்கட்டமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வாகனங்கள்ல இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்டை ரெகக்னிஷன் பண்ணக்கூடிய ANPR கேமரா, அதே நேரத்தில் வாகனங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய GPS மூலமாக இந்த நடைமுறை என்பது செயல்படும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில்
வாகனத்துல ஒரு ஆன்போர்ட் யூனிட் OBU அப்படிங்கிற ஒரு யூனிட் பொருத்தப்படும். அந்த யூனிட் மூலமாக எங்கிருந்து எவ்வளவு தூரம் பயணிக்கிறோம் அப்படிங்கிற தகவல்கள் கணக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நெடுஞ்சாலையில் இருந்து வெளியேறினால், அதாவது இந்த டோல் ரோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டோல் ரோடை விட்டு வெளியேறிய பிறகாக நாம எவ்வளவு தூரம் பயணித்தோம் அப்படிங்கிறதுக்கான அந்த பயண தூரம் என்பது கணக்கிடப்படும். அப்படி கணக்கிட்ட பிறகாக வாகனத்தில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய, நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அதற்கான அந்த உரிய தொகை என்பது கழிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது முதற்கட்டமாக கனரக வாகனங்கள், ஹெவி வெஹிக்கிள்ஸ்ல மட்டும் முதற்கட்டமாக நடைமுறைக்கு வர இருக்கிறது. அது எந்தெந்த நெடுஞ்சாலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லி டு மும்பை, பெங்களூரு டு சென்னை உள்ளிட்ட 5 நெடுஞ்சாலைகள்ல மட்டும் இது சோதனை முறையில முதற்கட்டமாக அமலுக்கு வர இருக்கிறது. சரி, இதன் மூலமாக என்னென்னலாம் பயன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறதையும் பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் எல்லா வாகனங்களிலும் இந்த ஆன்போர்ட் யூனிட் என்கிற அந்த OBU-வை பொருத்துவது குறித்த அறிவிப்பும் விரைவில் வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இதன் மூலமா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்ட நேரம் டோல்கேட்ல காத்திருக்கக்கூடிய நிலை, அந்த காத்திருப்பு நேரம் என்பது குறையும். வாகன நெரிசல் என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்படும். அதே நேரத்தில் வெளிப்படையான கட்டண வசூல் என்பது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பயணித்த தொலைவு, எவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணிருக்கோமோ அந்த தொலைவுக்கு மட்டும்தான் அந்த கட்டணம் எடுத்துக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் எரிபொருள் மிச்சமாவதன் காரணமாக, நீண்ட நேரம் அந்த டோல்கேட்ல நிக்காம எரிபொருள் மிச்சமாவதன் காரணமாக சுற்றுச்சூழல் பாதிப்பை தவிர்க்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. சோ இந்த டோல்கேட் இல்லாத குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த GNSS சிஸ்டம் மே 1ஆம் தேதி முதல் சோதனை முறையில் அமலுக்கு வர இருக்கிறது. ஒருவேளை அந்த சோதனை முறை வெற்றி பெற்றால் அனைத்து வாகனங்களுக்கும் இது மாதிரியான ஒரு செயல்பாடு நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கடுமையாக விமர்சித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர். So we have judges who will legislate, who will perform executive functions, who will act as super parliament and absolutely have no accountability because law of the land does not apply to them. ஆளுநர் RN ரவிக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பை விமர்சித்து குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்த கருத்துக்கள்தான் இவை. டெல்லியில் நடைபெற்ற மாநிலங்களவை தொடர்பான நிகழ்வில் கலந்து கொண்ட குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகள் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். விழாவில் பேசிய அவர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியுமா என கேள்வி எழுப்பினார். There is a directive to the president by a recent judgment. Where are we heading? What is happening in the country? We have to be extremely sensitive. It is not a question of someone filing a review or not. We never bargained for democracy for this day. மேலும் மசோதாக்கள் குறித்து அதிகபட்சம் 3 மாதங்களில் குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையெனில் அது சட்டமாகிவிடும் என உச்சநீதிமன்றம் கூறுவதை ஏற்க முடியாது என கூறிய அவர், உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் போல செயல்படுவதாக தெரிவித்தார். அரசியலமைப்பில் நீதிமன்றங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பிரிவு 142 ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஏவுகணையை போல் உச்சநீதிமன்றம் பயன்படுத்துவதாகவும், அரசியலமைப்பின் 145வது பிரிவை எடுத்துரைப்பதுதான் நீதிபதிகளுக்கு இருக்கும் ஒரே உரிமை என்றும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார். President being called upon to decide in a time-bound manner, and if not, becomes law. So we have judges who will legislate, who will perform executive functions, who will act as super parliament and absolutely have no accountability because law of the land does not apply to them. இதனிடையே நியூஸ் 18ற்கு பேட்டியளித்த திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன், எல்லா வழக்குகளிலும் உச்சநீதிமன்றம் 142வது பிரிவை பயன்படுத்துவது இல்லை என்றும், ஜெகதீப் தன்கர் கூறுவது போல தேவையான இடங்களில் மட்டுமே ஒரு அணு ஏவுகணையாக பயன்படுத்துவதாக கூறினார். ஆர்டிகல் 145(3)ல உங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ல அவங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஏதாவது கருத்து கேட்டால் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இந்த 142 பொறுத்த மாட்டில்
இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய பவர்ஸ் என்னன்னா டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ். அதாவது அவர்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்காடிகளுக்காக அவருக்கு நீதிமன்றத்தில் வரும்பொழுது ஒரு புட் அண்ட் ஃபுல் ஸ்டாப், அந்த ஃபுல் ஸ்டாப்பை இன்வோக் பண்ணுறதுக்காக உச்சநீதிமன்றம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸில் இது போன்ற உத்தரவுகள் பிறப்பிக்கும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து குடியரசு துணைத் தலைவரின் கருத்துக்கள் நெறிமுறையற்றவை என திமுக துணை பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை குழு தலைவருமான திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்பதை ஒவ்வொரு குடிமகனும் அறிந்திருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.